சொல்லின்னு போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த புத்தை பிச்சு தலைமையில் வந்து நந்தி புத்தகத்தை வந்து என்ன சொல்கிறானுங்க, எங்களை வாதில் வென்றீங்களா, வாதில் ஜெயிச்சிங்களா, நீங்கள் எப்படி இந்த சொல்லலாம் இந்த வார்த்தைன்றாங்க. பேசியிருக்கும் போது அடியார்கள்லாம் வந்து சம்பந்தம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐயா அவனை சாவடிக்கணும், அவன் அதிகம் பேசுகிறான்றாங்க. இப்போ என்ன சொல்கிறார் சம்பந்தர், இதுனா அநியாயம், சாவடிக்கிறது, நான் வாதம் செய்வோம் ஜெயிப்போம், வாதம் செய்வோம் ஜெயிப்போன்றாரு. அப்போது இந்த சம்பந்தர் பாடுற பாடல எழுதுவார். அப்போ எழுதுவார் என்ன பண்ணாரு, சம்பந்தரை கேட்காம புத்த சமணர் கழுகியார் கொழிகோல சித்தத்தை சேர்ந்து தேயினர் சித்தகன் அணிவாகவே பகைக்கு அத்திரமாவனே அஞ்செழுத்தமே சொன்னார் பாரு. அந்த புத்த நந்தியினால தலைமை இடி வந்து உடனே செத்து போயிடறான். செத்துட்ட உடனே சமுதிரம் சொல்றாங்க, சமுதிர சாமி திருவள்ளுவர் அதுக்காட்டி அவங்க போய் கூட்டு தலைமையில் வராங்க. அப்போ வாசி செய்யறாங்க. வாசி செய்யும் போது சிவபெருமான் தான் இறைவன், சிவபெருமான் தான் இறைவன், மீது யாரும் இல்லைன்னு அந்த புத்த விகாரம் எல்லாமே சிவத்துக்கு மாறிடுச்சு. அது மாதிரி சாதனை செய்யறவங்க சாதாரண கிடையாது. ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்ன ஒன்று செத்து போன உயிராக்கினாங்க, செத்து போனவங்கள உயிராக்கினாங்க. எந்த மாதத்துலையும் முடியல. சைவத்தில் மட்டும்தான் அது. நான் செத்து போனவங்க 2 பேர் உருவாக்கியா சம்மதி வருமா, நாகபாஸ்தர் ஒருத்தர் உயிராக்கிறார், சுந்தரமுசாமி ஒருத்தர் உயிராக்கிறார். சுந்தரமுசாமிகள் முதல் வயதில் பிள்ளையாட்டார் வரையும் உள்ள பார்த்தீங்கன்னா தூணில் நம்ம நடராஜர் உள்ள போகிறது இல்லையுமா, அவன் தூணில் இருக்குமாரு சிற்பம் முதல்ல நிற்கும், முதல்ல நிற்கும், குழந்தை நிற்கும், சாமி இருக்கும், சுந்தரம் நிற்பார். முதல் வாயிலிருந்து 2 வயசும் கழிச்சு முதல்ல குழந்தைய உயிரா திரும்ப எடுத்தார். சுந்தரம் அதுமாதிரி சாதனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கட்டாயம் கிடையாது. நான் அருமதி இருந்தால் தான் நம்ம செய்ய முடியலன்னா செய்ய முடியாது.